நான் ஒரு 2023 முடிய போகுது. இந்த வருஷம் உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம் ஷேர் பண்ணுங்க. என் பேர் வந்து அகிலாண்டீஸ்வரி. நான் ஒரு திருநங்கை. இந்த வீட்டில் தான் வசூல் பண்ணுறோம். 2023 வந்து நல்ல விஷயமும் இருக்குது, கெட்ட விஷயமும் இருக்குது. முதல்ல 2023 வந்து என்னை ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இந்த 2023 அவன் வந்து முதல்ல சொல்லியிருக்கிறான்னா அவரே வந்து ப்ரொபோஸ் பண்ணாரு. எனக்கு அவர் வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதேமாரி கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம போய் சொல்ல மாட்டோம். ஒருத்தவங்கக்கிட்ட நான் போய் சொல்ல அவரே வந்து 2023 எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா அவர் வந்து என்கிட்ட லவ் சொன்னார் முதல்ல. சரி ஏற்றுக்கணும். அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள் பேசுவோம், கொள்ளுவோம், எல்லாமே பண்ணுவோம். அடுத்தது நீங்கள் தான் கேட்கணும். கெட்ட விஷயம்னா கெட்ட விஷயம்னா இப்போ எவ்வளோ பேர் நல்லது கெட்டதில்ல எவ்வளோ 2023 எவ்வளோ கஷ்டப்பட்டவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்கணும். கஷ்டப்பட்டு ரோட்டில் மழையிலையும் ரோட்டில் புயல்லையும் வீட்டில் படுக்காமல் ரோட்டில் பத்து சோறு இல்லாதவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அந்த 2023 முடிஞ்சிடணும். அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லாருமே நல்லா இருக்கணும். சென்னைன்னு பார்த்து சென்னை மெரினா பீச்சாக இருக்கட்டும், எங்கே இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. இப்போ 2024 உறுதிமொழிலாம் எடுப்பாங்க இல்லையா, நான் இதை பண்ணுவேன் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை, இல்லாதப்பட்டவங்களுக்கு சோறு போட்டு நான் இது பண்ணணும்னு ஆசை. அது என்றைக்குமே எனக்கு இருக்கிற ஒரே ஆசை. இல்லாதப்பட்டவங்களுக்கு சோறு போட்டு அவங்கள வாய் வாத்தணும், அவங்க எங்களை வாழ்த்தணும் வயிறார. அதேமாரி வீட்டில் ரோட்டில் படுக்கிறவங்களுக்கு ஒரு பெட்ஷீட்டோ ஒரு பாயோ ஒரு கொடுக்கணும்லாம் ஆசை இருக்குது. எனக்குன்னு நல்ல நேரம் வந்தால் இந்த 2023 எனக்கு இதோட முடிஞ்சு அடுத்த வருஷம் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். நான் பேர் திருநாங்க அகிலான்னு செய்வேன். கண்டிப்பாக செய்யணும்னு நம்பிக்கை இருக்குது. நான் எங்களால் முடியாதுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு விஷ் பண்ணிடுங்க, நியூ இயர் சொல்லிடுங்க. நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. 2023 முடிய போகுது இல்லைங்களா? ஆமாம். ஸோ இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடந்த ஒரு குட் இன்சிடென்ட் ஒரு பேட் இன்சிடென்ட் ரெண்டையும் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். குட் இன்சிடென்ட் சொன்னாக்கா எனக்கு வந்து ஐ ஹேட் மை ப்ரமோஷன் இன் மை ஜாப். I am a lecturer and I am a psychological counselor also. ஸோ எனக்கு வந்து ஐ காட் லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்து வந்தாங்க. என்னோட இதில் வந்து அனுபவத்தில் சொல்லப்போனால் அந்த ஜாப் வந்து எனக்கு இட்ஸ் வெரி ஏன்னா அந்த லெக்சர்ன்றது என்னன்னாக்கா வேர் ஐ ட்ரெயின் தி மாண்டிசரி டீச்சர்ஸ் அண்ட் பிஎட் டீச்சர்ஸ். ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் இன்னொரு ப்ரமோஷன் இட்ஸ் ஹெட் ஜானில். ஸோ எனக்கு அது வந்து 24 வந்து இன்னும் நல்லாவே என்னை வரவேற்கிறதுன்னு சொல்லலாம். பேட் இன்சிடென்ட் சொல்லனாக்கா எனக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்லேயும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் இந்த மழையில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது இல்லையா, அதில் வந்து ரொம்பவே ஒரு மனசளவுலேயும் சரி, என்னோடய ரிலேட்டிவ்ஸும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எங்களால் முடிஞ்சது என்னன்னாக்கா என்னுடைய சேலரி ஒரு 3 months சேலரி அதை வந்து நான் அவங்களுக்காக கொடுத்துட்டேன். அதில் யார் யார் என்னென்ன வாங்கினாங்கன்றது எங்களுக்கு தெரியல. பிகாஸ் நான் சொன்னேன் எனக்கு ப்ரொக்யூரிங் மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஐ செட் தெம் ஐ கேன் கிவ் யூ மணி. அந்த இதில் வந்து நீங்கள் இந்த குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ உணவு முதல்ல கொடுங்க, உணவு அது முதல்ல கொடுங்க. தங்குற இடத்துல அவங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து தேவையானது, குழந்தைகளுக்கு தேவையானது கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான இது நாங்கள் வாங்கி மெட்டீரியல்ஸ் அவங்க வாங்கிட்டு அதை எங்களுக்கு வந்து தே ஜஸ்ட் சென்ட் தி ஃபோட்டோகிராஃப் ஆல்சோ. தட் வாஸ் ஒன் ஆஃப் தி வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். அது நான் சொன்னோம். ஆனால் ஒரு மனசு வருத்தம். பட் இப்போ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளில வரோம்.